சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமாக பொங்கல் ரிலீஸ் ஆக சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி. சுதா கொங்கரா இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் கூட ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஓகே, பராசக்தி திரைப்படம் எப்படி இருக்கு? 25வது திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பராசக்தி திரைப்படத்தினுடைய கதை 1959ஆம் ஆண்டு ரயில்வே பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பு முழுக்க ஹிந்தி மொழியிலேயே நாடு முழுவதும் வெளியிடப்படுது. இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக செடியன், அதாவது படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரமான சிவகார்த்திகேயன் தலைமையில ஹிந்தி பேசாத பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களை உள்ளடக்கிய புறநானூற்று படை களமிறங்கி ரயில கொளுத்துறாங்க. இந்த ரயில் எரிப்பு போராட்டத்தில் நடந்த சண்டையில தன்னுடைய விரலை இழந்து அரசாங்கத்துக்கிட்ட கெட்ட பெயரையும் சம்பாதிக்கிறாரு மத்திய அதிகாரியான திரு, அதாவது படத்தினுடைய ஆப்போசிட் கேரக்டரான ரவிமோகன். எதிர்பாராத சம்பவத்தினால தன்னுடைய போராட்ட பாதையிலிருந்து விலகி தன்னுடைய தம்பி சின்னதுரை, அதாவது அதர்வா, மற்றும் பாட்டி குளப்புள்ளி லீலா, இவங்க ரெண்டு பேர் கூட அமைதியான வாழ்க்கையை வாழ தொடங்குறாரு செழியன். இந்த நிலையில 1964ஆம் ஆண்டு மீண்டும் இந்தி திணிப்பு தலையெடுக்க அதற்கு எதிராக கல்லூரி மாணவர் சின்னதுரை தலைமையிலான மாணவர்கள் களமிறங்குறாங்க. மறுபுறம் திருவும் புறநானூறு படையை நெருங்கி செடியனை நோக்கி வர அதற்கு அடுத்து நடக்கும் அரசியல் சம்பவங்களையும் அதனால் செடியன் குடும்பம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் பேசுறதுதான் சுதா கொங்கரா இயக்கியுள்ள இந்த பராசக்தி திரைப்படம். ஓகே, படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரத்திற்கு எதிரான இளைஞனின் ஆக்ரோஷம், தம்பி மீதான மாசற்ற பாசம், அடக்குமுறைக்கு எதிரான நெஞ்சுரம் என தன்னுடைய கண்கள்ல தீய பரவ விட்டு செடியன் கதாபாத்திரத்திற்கு முடிந்த வரையில் உயிரிட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். இப்படி ஒரு கதையை 25வது திரைப்படமாக தேர்வு செய்யறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அதை தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்து அந்த படத்தை முழுக்க தன்னுடைய தோள்களிலே தாங்கியிருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த வகையில 25வது திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு அப்படினே சொல்லலாம். புறநானூறு குழுவை பிடிக்க வேண்டும் அப்படின்ற குறிக்கோள், தன்னுடைய தேசபக்தியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற அந்த அழுத்தம் என எந்த நேரமும் வெறியுடனேயே உலவும் கதாபாத்திரத்துல தன்னுடைய வழக்கமான பாடி லாங்குவேஜ்லாம் விட்டு வில்லனிசம் காட்டியிருக்காரு ரவிமோகன். ஆனால் இந்த டெரர் முகம் சில இடங்கள்ல மட்டும் ரொம்ப ஆர்டிபிஷியலா, அதை செயற்கையாக தெரியறது உறுத்தல். காதல், செல்ல கோபம் என வழக்கமான கதாநாயகியாக தொடக்கத்துல பலம் வந்தாலும் கூட வெகுண்டெடும் கோபம், ஆக்ரோஷம் என இரண்டாவது பாதியில எமோஷன் மீட்டரை சரியா பிடிச்சிருக்காங்க ஸ்ரீலீலா. இவங்களை இது வரைக்கும் தெலுங்குல நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாம்டாலா கமர்ஷியல் ஹீரோயினா தான் பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்ல அறிமுகமான முதல் கதாபாத்திரத்திலேயே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ல உண்மையாவே ஒரு நல்ல நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பல திரைப்படங்கள்ல இவங்களை தமிழ்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. கோபக்கார மாணவனாக தேவையான இடங்கள்ல வெடித்து சிதறி இருக்காரு நடிகர் அதர்வா. பாட்டியாக குளப்புள்ளி லீலா, முதலமைச்சராக பிரகாஷ் பெலவாடி, பேரறிஞர் அண்ணாவாக சேத்தன், கௌரவ தோற்றத்தில் சர்ப்ரைஸ் தரும் சில நடிகர்கள் ஆகியோர் தேவையான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. முக்கியமா அறிஞர் அண்ணா கதாபாத்திரத்துல சேத்தன் அவர்களுடைய அந்த கதாபாத்திர தேர்வு உண்மையாவே பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேர போராட்டம், ரயில் சண்டைகள், போராட்டங்களுக்கு இடையிலான எமோஷன் என ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரனின் ஒளி தோரணை படத்திற்கு பயங்கரமா பலம் சேர்த்திருக்கு. கட்களை மீறியோடும் காதல் காட்சிகளையும் பாடல்களையும் கண்டுக்காம விட்டுருக்காரு படத்தொகுப்பாளர் சதீஷ் சூர்யா. ஆனால் பதற்றம் ஏற்படுத்தும் இடங்களை இன்னுமே கூராக்கி படத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கி இருக்காரு ஒரு சில இடங்கள்ல. இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு இது 100வது திரைப்படம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில நமக்கான காலம், ரத்னமாலா, சேனை கூட்டம் பாடல்கள் உற்சாகம் ஊட்டுது. பரபர காட்சிகளுக்கும் எமோஷன் காட்சிகளுக்கும் கரிய அள்ளி போட்டு அனல கூட்டி இருக்கு அவருடைய பின்னணி இசை. 100வது படத்துல அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்ததுல கொஞ்சம் பாதி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பாதியை கொஞ்சம் நிறைவா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த கால ரயில் நிலையங்கள், ரயில்கள், அரசு கட்டடங்கள், மாப்பிள்ளை விநாயகர் சோடா, சினிமா போஸ்டர்கள் என எம்.ஆர். கார்த்திக் ராஜ்குமாரின் கலை உழைப்பு பல இடங்கள்ல கவனிக்க வச்சாலும் சில காட்சிகள்ல நாடகத்தனமும் ஆண்டு குழப்பத்தை தரும் விவரிப்புகளும் தொந்தரவாக அமைஞ்சிருக்கு. சண்டை காட்சிகள்ல வரும் மேம்போக்கான வரைகளையும் அக்காட்சிகளின் வீரியத்தை பின்னுக்கு இழுக்குது. ரயில் எரிப்பு போராட்டத்தோட தொடங்கும் திரைக்கதை பரபர தீய ஆரம்பத்திலேயே பத்த வைக்குது. ஓகே, சூப்பர். ஸ்டார்டிங்லே படம் இப்படி பரபரன்னு ஆரம்பிக்குது, போக இன்னும் வேற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைச்சா ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே காதல் அத்தியாயத்திற்குள்ள நுழைஞ்சிடுது படம். வழக்கமான காதல் சடுகுடு, முட்டல் மோதல், காதல் பாடல்கள் என நீட்டி முழக்குது படத்தினுடைய திரை நேரம். இடையிடையே அரசியல் வசனங்களும் ஆக்ரோஷமான காட்சிகளும் மையக்கதையை பேசினாலும் கூட காதல் காற்று அந்த பரபர தீய போற போக்குல அணைக்கிறதுக்கு தான் பாக்குது. ஒரு வழியா 1 மணி நேரம் கழிச்சு பிரதான கதாபாத்திரங்களின் உணர்வுபூர்வமான திருப்பங்கள், மனமாற்றங்களை பேச தொடங்குது திரைப்படம். அட்டகாசமான ஆக்ஷன் காட்சியால கச்சிதமான இடைவேளையும் படத்துக்கு கிடைக்குது. அது இந்த முதல் பாதி அலுப்பை கொஞ்சம் சரி செய்ய முயலுது. அதாவது ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே பரபரன்னு ஆரம்பிச்சு அப்புறம் 1 மணி நேரத்துல போட்டு இழுன்னு இழுத்து அப்புறம் இன்டர்வெல்ல ஒரு மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஓவரால் ஒரு நல்ல ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இரண்டாவது பாதி விறுவிறு டிராக்கிற்கு மாறும் திரைக்கதை, கூர்மையான வசனங்கள், நிஜ தலைவர்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்கள், வரலாற்று சம்பவங்களை ஒத்த காட்சிகள் என தீவிரத்தன்மைக்கு மாறுது. போராட்டங்களை வகுக்கும் முறை, அக்கால அரசின் திட்டங்கள் போன்றவை சுவாரஸ்யம் கூட்டி ரசிக்க வைக்குது. இந்தி திணிக்கப்பட்ட போது பிராந்திய மொழி பேசியவர்கள் சந்தித்த இன்னல்கள், கல்லூரி மாணவர்களின் வீரியமான போராட்டங்கள் போன்றவை காட்சியோட்டத்தோடு வந்து போகின்றன. இதற்கு சுதா கொங்கரா, அர்ஜுன் நடேசன், கணேஷா, ஷான் கருப்புசாமி, மதன் கார்கி ஆகியோர் அடங்கிய அந்த எழுத்து கூட்டணி நல்லாவே கை கொடுத்திருக்கு. ஆனால் யூகிக்கும்படியான திருப்பங்களும் கதாநாயகனின் நம்பகத்தன்மை இல்லாத அந்த ஹீரோயிசமும் தீவிர திரிய இறக்கியே எரிய விடுது. இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு வித்தியாசம், மொழி அலுவல் ரீதியாகவும் அதை தொடர்ந்து கலாச்சார ரீதியாகவும் திணிக்கப்படும் முறை, அனைத்து மொழிகளையும் உள்ளடக்கிய ஒருமைப்பாடு, மொழி பன்மைத்துவம் என மொழி அரசியலுக்கான பல அடுக்குகளை பேசுது படம் முழுக்க சுட்டரிக்கக்கூடிய வசனங்கள். ஆனால் அரசியல் கொள்கைகள், அதை பேசிய தலைவர்கள், அதற்காக போராடிய இயக்கங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள் போன்றவற்றின் பங்களிப்புகள், அரசியல் ரீதியாக மக்கள் போராட்டங்களின் ஒன்றிணைந்தது போன்றவை
இலைமறை காயாக அங்கங்க மட்டுமே தலை காட்டுது. அவை வசனங்களையும் காட்சிகளையும் மிஸ்ஸிங். இதனால மாணவர்களின் சில தன்னெழுச்சி போராட்டங்கள் அதீத வன்முறை காட்சிகளாக மட்டுமே நிக்குது. அறிஞர் அண்ணாவிடம் பேனாவை பரிசாக வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அண்ணா அண்ணா என அவரை நினைவூட்டியபடியே பேசும் கதாபாத்திரம் அறிஞர் அண்ணாவின் அரசியலை பற்றி துளி கூட பேசாதது ஏனோ? அதுக்கெல்லாம் பதிலே இல்ல. மொழி உரிமைக்காக நிகழ்ந்த மாபெரும் வானவ புரட்சி போராட்டத்தை ஹீரோ வில்லன் சண்டையாக மாற்றி அதற்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்ததும் படத்துல கன்ஃபார்மா உறுத்தலா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் எமோஷன் என மாறி மாறி இறுதி காட்சி நீண்டாலும் கமர்ஷியலாக கச்சிதமாவே முடியுது திரைப்படம். கதாநாயகனின் அதீத ஹீரோயிசம், லாஜிக் இல்லாத சண்டை காட்சிகள், நம்பகத்தன்மையே இல்லாத இறுதி திருப்பம் போன்றவை கச்சிதத்தை கலைக்க முயன்றாலும் கௌரவ கதாபாத்திரங்களில் தலை காட்டும் நடிகர்களின் ஆவேசம், மனதை கணக்க வைக்கும் எமோஷன் காட்சிகள், சுவாரஸ்ய ட்விஸ்டுகள் என ஏனையவை கை கொடுக்க கச்சிதமான கிளைமேக்ஸாக கிளாப்ஸ் வாங்கியே முடியுது இந்த பராசக்தி திரைப்படம். மொத்தத்தில் இந்த பராசக்தி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜ வரலாறும் புனைவும் ஒட்டாத உணர்வினை கொடுத்தாலும் ஆக்ரோஷமான மொழி, அரசியல், ஆழமான குடும்ப எமோஷன் என இரண்டு பெட்டிகளையும் நேர்த்தியாக கமர்ஷியல் ட்ராக்ல ஓட்டி இலக்கிய ஒரு வழியா அப்படி எப்படின்னு போய் சேர்ந்துருது இந்த பராசக்தி திரைப்படம். தியேட்டர்ல போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த பராசக்தி திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல போய் உட்காந்தீங்கன்னா அந்த திரைப்படம் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து ஏதோ டெக்னிக்கலா சொல்ல போறாங்க போல, அந்த வரலாற்றை பத்தி ரொம்ப ப்ராப்பரா பேச போறாங்க போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் அறகுறையா தான் இருக்கு. கமர்ஷியல் சினிமாவாகவும் உங்களை ஒரு சில இடங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது ஓகேப்பா நல்லா தான் இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான உணர்வை தான் கொடுக்குது இந்த திரைப்படம். தாராளமா தியேட்டர் வாட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். நீங்க தாராளமா குடும்பத்தோட போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். ஒரு சில விஷயங்கள், அந்த வரலாற்று புனைவுகள் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. நீங்க பராசக்தி திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் பண்ணிடுங்க.